ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பூசணிக்காயோட மொச்சப்பருப்பு சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பொரியல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் எல்லா விதமான காரக்குழம்பு வகைகளுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பொரியலுக்கு தேவையான மொச்சப்பருப்பை நான் 8 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு சேர்க்குறப்ப தான் நல்லா சாஃப்டாக வரும். ஊற வைக்கலைன்னா உங்களுக்கு சரியாக வேகாது. இப்போ ஊற வச்ச இந்த மொச்சப்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு மூழ்கிற வரைக்கும் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கிறப்போ உப்போட டேஸ்ட்டில் அந்த மொச்சப்பருப்பில் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். உங்களோட மொச்சப்பருப்பு சரியாக வேகலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விசில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் வரைக்கும் விட்டு நான் இறக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், பார்த்தாலே தெரியும். இது நம்ம விசில் வரனால தண்ணி அந்தளவுக்கு இழுக்காது. அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்தாலே போதும். நீங்கள் கையில் இந்த மாதிரி நசுக்கி பார்க்குறப்ப நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வரணும். இப்போ அடுத்ததாக பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு, கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா வெடித்து செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை 2ஆக கீறி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதிகமாக சேர்த்து பண்ணுறப்ப டேஸ்ட்டும் நல்லா அதிகமாக கிடைக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காயை இதோடு சேர்த்துருங்க. பூசணிக்காயை நம்ம கேரட் பீன்ஸ் அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக போட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு பெரிய பெரிய பீசஸாக இருக்கணும். ஏன்னா பூசணிக்காய் டக்குன்னு வெந்துடும். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா டக்குன்னு வெந்து கூழ் மாதிரி ஆயிரும் பொரியல். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் இதில் வேறு எந்த ஒரு மசாலா பொடியும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்து நாம் இன்றைக்கி இந்த பொரியல் பண்ண போகிறோம். இதுவே நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பூசணிக்காயை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மொச்சப்பருப்பு, அதை தண்ணியோடு இதில் சேர்த்துருங்க. தண்ணியை வடிகட்டிடாதீங்க. தண்ணியில் தான் எல்லா சத்தும் இருக்கும். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மொச்சப்பருப்பு வேக வைக்கிறப்பே ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 7லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அதுலேயே உங்களுக்கு பூசணிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், பூசணிக்காய் சைடில் எல்லாம் நல்லா வெந்து கரைஞ்சி வர ஆரம்பிக்குது. பூசணிக்காய் இதுக்கு மேலே வெந்தால் குழஞ்சி போயிடும். அப்புறம் நீங்கள் சாப்பிட்றப்ப பூசணிக்காய் பீசஸாக உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதாங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. திருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. திருவன தேங்காய் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் சேர்த்துட்டு தேங்காயோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் இது எண்ணெயிலேயே நல்லா ஒரு டைம் வதக்கி விட்டுருங்க. நீங்கள் அடுப்பை அணைச்சிட்டு கடைசியாக தேங்காய் சேர்த்து கிளறப்ப தேங்காயோட ஈரத்தன்மை சில சமயம் போகாது. அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் கொடுத்து விடும்போது கெட்டு போயிடும் சீக்கிரமாகவே. இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சீக்கிரம் கெடாது. கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த பூசணிக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பூசணிக்காய் பொரியல் ரொம்பவே வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பூசணிக்காயோட இந்த மாதிரி மொச்சப்பருப்பு ஊற வச்சு சேர்த்து பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இந்த மொச்சப்பருப்பு தான் இல்லை, நீங்கள் எந்த மொச்சப்பருப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு, வெள்ளை நிறையா வகை இருக்குது இதில். இந்த பொரியலுக்கு காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரியான புளிக்குழம்போடு வச்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பூசணிக்காய் இயற்கையாகவே லைட்டாக இனிப்புத்தன்மை இருக்கும். அதனால் காரக்குழம்பு, வத்தக்குழம்பு மாதிரியான ரெசிபீஸ்க்கு எல்லாமே இந்த இனிப்புத்தன்மையோடு இருக்க பொரியல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையே நிறையா ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த ரெசிபீஸும் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.